திருவண்ணாமலை மாவட்டம் குவளையை சேர்ந்தவர் தான் ராதாகிருஷ்ணன்னு சொல்லக்கூடிய தாராபாரதி. இவரை கவி ஞாயிறு அப்படின்னு சொல்கிறதுண்டு. எழுச்சிமிக்க கவிதைகள் எழுதுறதுல வல்லவர். வெறுங்கை அப்படிங்கிறது மூலதனம், விரல்கள் 10 மூலதனம்னு சொன்னவர். 34 ஆண்டுகள் தமிழ் ஆசிரியராக பணியாற்றி தமிழக அரசோட நல்ல ஆசிரியருக்கான விருதான டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருதையும் வாங்கியிருக்காரு. 2010 இவரோட நூல்களை நாட்டுடைமையும் ஆக்கியிருக்காங்க. இவர் இயற்றிய நூல்கள்னு பார்க்கும்போது பண்ணைபுரம் தொடங்கி பக்கிங்காம் வரை, இன்னொரு சிகரம், தாராபாரதி கவிதைகள், விரல் நுனி வெளிச்சங்கள், புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, பூமியை திறக்கும் பொன் சாவி, இது எல்லாமே இவர் எழுதின நூல்கள் தான். இதை தாண்டி பாடல்கள் அப்படின்னு குறிப்பாக பார்க்கும்போது முதலாவது பாடலாக திண்ணையை இடித்து தெருவாக்கு. இதில் அவர் சொல்கிற அந்த வரிகள் பாருங்களேன். உட்கார் நண்பா நலந்தானா, நீ ஒதுங்கி வாழ்வது சரிதானா, சுட்டு விரல் நீ சுருங்குவதா, உன் சுயபலம் உனக்குள் ஒடுங்குவதா, புல்லாய் பிறந்தேன் நான் என்று நீ புலம்ப வேண்டாம், நெல் கூட புள்ளி நிறத்தை சேர்ந்தது தான் அப்படின்னு எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு பாருங்களேன். அதே மாதிரி அடுத்த பாடலாக பாரதம் அன்றைய நாற்றங்கால். அதில் புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது, தெய்வ வள்ளுவன் நெய்த குரல்தான் தேச முடுத்திய நூலாடை, மெய்களை போற்றிய இந்திய தாய்க்கு மெய்யுணர்வு என்கிற மேலாடை, காளிதாசனின் தேனிசை பாடல்கள் காவிரி கரையில் எதிரொலிக்க, கம்பனின் அமுத கவிதைகளும் கங்கை அலைகள் இசையமைக்க அப்படின்னு ரொம்ப அழகாகவே சொல்லியிருக்காரு.